ஆட்சியில் பங்கு இல்லை என்றால் கூட்டணி இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் EVKS இளங்கோவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எண்ணம், விருப்பம், இலக்கு, கொள்கை, நோக்கம். முடியாத பட்சத்தில் சேருவோம். யார் காமராஜருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு சேருவோம். அது மட்டுமல்ல, உனக்கு ஒரு நாற்காலி அமர்வதற்கு முதல்வர் என்றால் எனக்கு ஒரு நாற்காலி வேண்டும் துணை முதல்வராக. நிதியமைச்சருக்கு உரிய நாற்காலியை காங்கிரசுக்கு கொடு, முடியாது என்றால் போலீஸ் துறையை காங்கிரசுக்கு கொடு. இனிமேல் இளிச்ச வாயர்களாக இருக்க மாட்டோம். இந்த நாட்டு நன்மை மக்களுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் இருந்தாக வேண்டும் என்ற உறுதி நிலையை நாம் எடுத்திருக்கின்றோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன், தமிழக அமைச்சர் சின்னையா 5 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்யாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். உண்மையாலுமே இந்த சின்னையா என்ற அமைச்சர் லஞ்சம் கேட்டு பேசியது இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலேயும் பேஸ்புக்கிலேயும் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனிதரை இன்னும் பதவி நீக்கம் செய்யாமல் வைத்திருக்கின்றார்கள். சின்னையா அவர்கள் 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்பது வெளிப்படையாக வந்திருக்கின்றது.